வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பிலேருந்து நம்மளுக்கு 3 போஸ்டிங்கான அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ மொத்தம் வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1996 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்ப்போம். ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து நம்மளுக்கு 3 வகையான போஸ்டிங்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 கேட்டிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 10/7/2025, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/8/2025. ஸோ அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷனுக்கான டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 days வந்து உங்களுக்கு கரெக்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 28/9/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட்டும் கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் பார்ப்போம். கூகுள் வந்துட்டு டிஆர்பின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதாவது டிஆர்பி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கு பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. இங்கே வந்து நீங்கள் அப்ளை ஆகிறதுக்கு பாருங்க, இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிற எக்ஸாமுக்கான போஸ்டிங்கான நேம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 சொல்லிட்டு 3 அப்ளிகேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 3 போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். முக்கியமான டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் எண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து எக்ஸாமுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷனுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை அவருக்கு வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்து நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஓடிபி வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். உங்களுடைய மெயிலுக்கு உங்களோட இன்பாக்ஸில் பாருங்கள். அப்படி வந்து உங்களோட இன்பாக்ஸில் வரலையா நீங்கள் வந்து உங்களோட ஸ்பேம் செக் பண்ணுங்கள். உங்கள் ஸ்பேமில் வந்திருக்கும் ஓடிபி, அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோனுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடுவீங்க. மெசேஜ் வரும், யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டுக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதாவது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்டு லாங்குவேஜ், போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்டு அகாடமிக் சப்ஜெக்ட்டு, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1, ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஜெக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் வந்து கேட்குறாங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து உங்களுடைய இன்ஸ்டில் வந்து இங்கே இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் எப்போயாவது வந்து உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணி சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு உங்களுடைய ஜெண்டர் கேட்குறாங்க பாருங்கள், மேலாக ஃபீமேல் கேட்குறாங்க பாருங்கள். அதை வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய வேலிடிட்டி ஃபோட்டோ ஐடி கேட்குறாங்க பாருங்கள். வேலிட் ஃபோட்டோ ஐடி கார்டில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு, உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த 4 ப்ரூஃபில் வந்து நீங்கள் எதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த கார்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐடி கார்டோட நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் நேம் கேட்பாங்க. ஃபாதரோட இனிஷியல் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து மதர் நேம் கேட்டிருப்பாங்க. மதர் நேம் என்டர் பண்ணிட்டு அவங்களோட இனிஷியல் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கங்க. உங்களுடைய நேஷனாலிட்டி கேட்டிருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் இந்தியன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஸ்டேட் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ரிலீஜனுக்கு பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி டீடைல்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய கம்யூனிட்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு எஸ் கொடுத்துங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு அரசு வந்து இஷ்யூ பண்ண சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அதில் வந்து எஸ் கொடுத்துங்க. இஷ்யூட் இன் தமிழ்நாடு சொல்லிட்டு கொடுத்துங்க. அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வழங்கின அதிகாரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ண டேட் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு
உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ அட்ரஸில் வந்து உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட பின்கோடு எல்லாமே வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி சொல்லி கேட்குறாங்க. அது எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நீங்கள் வந்து விடோவான்னு கேட்குறாங்க, அதாவது விதவான்னு கேட்குறாங்க. அது எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிங்க, சப்மிட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் பக்கத்தில் வந்து பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். நீங்கள் 10th 12th டிப்ளமா யூஜி பிஜிலாம் முடிச்சிருப்பீங்க, அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். பிஎட் முடிச்சிருப்பீங்க, அது பக்கத்தில் வந்து டிக் பண்ணிங்க. சீனியர் டிப்ளமா இன் டீச்சிங் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டிக் பண்ணிங்க, இல்லைனா வந்து நீங்கள் இதை விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே இருக்கிற நீங்கள் டிக் பண்ண எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இங்கே 10th வந்து நீங்கள் டிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ 10th டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து 12th டிப்ளமா பிஜி எல்லாமே வந்து நீங்கள் பர்சன்டேஜ் எல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10th பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர், உங்களுடைய மோட் ஆஃப் ஸ்டடி, உங்களுடைய போர்டு, அப்புறம் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் லாங்குவேஜ், அப்புறம் வந்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட பர்சன்டேஜோட. நெக்ஸ்ட் வந்து 12th வந்து அப்படி தான் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து 12th பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அதே மாதிரி மோட் ஆஃப் ஸ்டடி, நேம் ஆஃப் த போர்டு, தமிழ் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிங்களான்னு சொல்லி கேட்பாங்க, அது வந்து எஸ் கொடுத்துருங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்குறாங்க பாருங்க, அதை வந்து என்டர் பண்ணிட்டு பீரியட் ஆஃப் ஸ்டடி கேட்குறாங்க பாருங்க. நீங்கள் 12th வந்து நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்கு நீங்கள் படிச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஃப்ரம் 2 வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் மேலே செலக்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த டிப்ளமோ டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டிப்ளமோ சர்டிஃபிகேட் நம்பரு, அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் நேமு, போர்டு, மோட் ஆஃப் ஸ்டடி, அப்புறம் வந்து இயர் ஆஃப் பாசிங், அப்புறம் வந்து பீரியட் ஆஃப் ஸ்டடி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்போ உங்களோட யூஜி டிகிரியோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நேம் ஆஃப் டிகிரி இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உங்களுடைய மேஜர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். ஈக்குவலன்ட் சப்ஜெக்டாக இல்லை வந்து மென்ஷன் சப்ஜெக்ட்ஸ் கேட்பாங்க. இங்கே வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மென்ஷன்ட்டு இல்லை வந்து ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. இங்கே வந்து உங்களோட இன்ஸ்டியூஷனோட நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து என்டர் பண்ணணும். அப்புறம் வந்து பீரியட் ஆஃப் ஸ்டடி, மோட் ஆஃப் ஸ்டடி, பர்சன்டேஜ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் பிஜிக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் பர்சன்டேஜோட. நெக்ஸ்ட் வந்து உங்களோட பிஎடோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே தான் சேம் தான். நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு நேம் ஆஃப் டிகிரி இருப்பாங்க, அதை வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற சப்ஜெக்ட் வந்து ஈக்குவலன்ட் சப்ஜெக்டாக இல்லை வந்து மென்ஷன் சப்ஜெக்ட்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிங்க. நேம் ஆஃப் த காலேஜ் இருக்கு பாருங்க, அது வந்து என்டர் பண்ணிங்க. யூனிவர்சிட்டி நேம் வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து நீங்கள் பாஸ் பண்ண இயர் கேட்பாங்க, அதை வந்து என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் படித்த டியூரேஷன் கேட்பாங்க, நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சீனியர் டிப்ளமா இன் டீச்சிங் கேட்பாங்க பிஎடுக்கு அப்புறம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஃப் அப்ளிகேபிள்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாக்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு நீங்கள் ஐ டிக்ளேரில் வந்து நீங்கள் இந்த 3 பாக்ஸ் இருக்குது பாருங்க, இங்கே வந்து 3 செக் பாக்ஸ் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாவது ஸ்கூலில் வந்து நீங்கள் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி சொல்லி கேட்பாங்க பாருங்க, அது எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு நீங்கள் செக் பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடுவீங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ண சொல்லி கேட்குறாங்க, எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். உங்கள் 10th 12th உங்களோட யூஜி ப்ரொஃபஷனல், உங்களோட யூஜி கன்சல்டேட் மார்க் ஷீட்டு இது எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணுற சைஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களோட பிஜி, உங்களுடைய டிப்ளமா, உங்களுடைய பிஎடு எல்லாமே வந்து உங்களோட கன்சல்டேட் மார்க் ஷீட்டு, உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்களோட டிசி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கேரக்டர் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் ரீசெண்டாக வாங்கின லேட்டஸ்ட்டான கேரக்டர் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேரக்டர் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு நம்மளுக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கேரக்டர் பற்றின சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் உங்களோட அதிகாரி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து உங்கள் ஸ்கூல் ஹெச்எம்மாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு யாராவது கூட இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுடைய அட்ரஸ்ஸு, அப்புறம் வந்து அந்த அதிகாரிக்கு வந்து உங்களை எத்தனை வருஷமாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இவங்க வந்து
நம்பிக்கைக்குரிய நாள் தான், ஒழுக்கமான இருந்தாலும் சொல்லிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய கேரக்டர் பற்றின சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் இது. ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் வந்து எதாவது இருக்குமான்னு பார்த்தா கிடைக்கல. கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் கிடச்சிது. அப்புறம் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஐடி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிருப்பீங்க பாருங்கள், அந்த ஃபோட்டோ ஐடி வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுவீங்க, அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் 500 KB. ஸோ சைஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, அப்லோட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய அப்ளிகேஷனோட ப்ரீ வந்துடும். அது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக சொல்லிட்டு செக் பண்ணிங்க. சப்போஸ் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தாக்கா நீங்கள் அதை மாற்றிக்கலாம், இப்போயே மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய 3 டைம் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அப்புறம் வந்து உங்களுடைய டெக்ளரேஷன் வந்து இங்கே டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அக்ரி கொடுத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரினா உங்களுக்கு வந்து ஒரு PDF வந்து ஜென்ரேட் ஆகிடும். உங்கள் அப்ளிகேஷன் வந்து PDF-ஆக ஜென்ரேட் ஆகிடும். அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெயிட் பண்ணிட்டுருங்க. ஸோ வந்து இப்படி தான் வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது ஈஸியாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.